பொள்ளாச்சி குமரன் நகர் நகராட்சி துவக்கப்பள்ளி. இது வந்து சுமார் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பள்ளி. இதில் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட சுமார் 200 குழந்தைகள் துவக்கப்பள்ளியிலே படித்தாங்க. அப்படிப்பட்ட ஸ்கூலு. எல்லா வசதிகளும் இருக்குது. பெரிய கிரவுண்ட் இருக்குது, சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், வகுப்பறைகள், ஸ்மார்ட் கிளாஸு, எல்லா வசதிகளும் இருந்தும் ஆனால் இன்றைக்கு மாணவர்களுடைய சூழ்நிலை 50 பேர் தான் இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், சென்ற ஆண்டும் கூட 60-65 பேர் இருந்தாங்க. இப்போ மறுபடியும் குறைஞ்சிட்டே வர்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஆசிரியர் பற்றாக்குறை. நல்ல தெளிவான ஆசிரியர்கள் இருந்தாங்க, அதன் காரணமாக அதிகமாகிட்டே இருந்தாங்க. இப்போ அந்த ஆசிரியர்கள்லாம் போய் ஒரே ஒரு டீச்சர் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஒரு டீச்சர் வந்து 50 குழந்தைகளை கவனிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான காரியம். 5 கிளாஸ் இருக்குது. ஒவ்வொரு கிளாஸுக்கும் 10 பேர் 12 பேர் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் வந்து சரியான முறையில் கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு டீச்சர் வச்சுட்டு கிரவுண்டை பராமரிப்பாங்களா, மற்ற எஸ்எம்சி அந்த நிர்வாகத்தை கவனிப்பாங்களா, மாணவர்களை கவனிப்பாங்களா, வரக்கூடிய பெற்றோர்களுக்கு பதில் சொல்ல முடியுமா, அப்படியெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அதனால் பெற்றோர்கள் டிசி வாங்கிட்டு போய் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, வேறு ஸ்கூலில் சேர்த்துறோன்னு சொல்லி அவங்க கொண்டு போய் சேர்த்திட்ருக்குறாங்க. அதனால் வந்து உடனடியாக ஆசிரியர்களை நியமிக்கணும். நாங்கள் வட்டார கல்வி அலுவலகத்தில் இது சம்பந்தமாக புகார் அளித்த போது அவங்க வந்து அரசு வந்து 30 பேர்த்துக்கு ஒரு டீச்சர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் 2 வாத்தியார் போடணும். ஒரு ஜென்ஸு சார் ஒன்று, லேடி டீச்சர் ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். ஏன்னா இந்த மாணவர்களை சமாளிக்கணும்ல, அதற்காக வேண்டி. ஆனாலும் வந்து ஒரே ஒரு டீச்சர் மட்டும் கொடுத்து சமாளிக்கணும். பெற்றோர்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இப்போ வந்து 100 நபர்கள் ஸ்ட்ரென்த்து வர வேண்டிய இந்த நேரத்தில் ஆசிரியர் பற்றாக்குறையின் காரணமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டுகளுடைய பெற்றோர்களும் டிசி வாங்கிட்டு வேறு ஸ்கூலில் போயிட்டுருக்குறாங்க. அதனால் உடனடியாக அரசு தலையிட்டு நம்ம பள்ளிக்கு வந்து ஆசிரியர்களை நியமித்து தரணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களின் சார்பாகவும் இந்த வார்டு பிரதிநிதி என்கின்ற சார்பாகவும் நான் வந்து இது அரசுக்கு முறையீடாக வேண்டுகோளாக வைக்கின்றேன். 4 வருஷமாக கிட்டத்தட்ட ஷார்ட்டேஜில் தான் போயிட்டுருக்கு. இந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து நிரந்தரமாக இல்லாமல் இப்போ 1 இயரில் டீச்சர்ஸ் சேஞ்ச் ஆகி போகிறது. ஒரு சின்ன குழந்தைங்கன்னா அவங்கக்கிட்ட டீச்சர்ஸ்கிட்ட ஃபுல்லாக செட் ஆகி வரைக்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதில் வந்து இவங்க 1 இயர் ஒன்ஸ் சேஞ்ச் ஆகிறது ஒரு விஷயம். இப்போ வந்து ஒரு 70க்கு மேலே இருந்த ஸ்ட்ரென்த் வந்து அப்படியே கம்மியாகி 49ல் நிற்கிது. இந்த கவர்மெண்ட் நாம் படி இவங்க 1:30 சொன்னாலுமே இவ்வளோ நாள் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு. இப்போ வரைக்கும் அந்த ஒரு டீச்சரை வச்சு தான் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. குழந்தைகளுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் கிடைக்கிறது இல்லை, அவங்கள ப்ராப்பரான பாதுகாப்பு இல்லை, அவங்களோட ஒழுக்கமுமே வந்து ரொம்ப வந்து பின்தங்கிட்டு போகிறாங்க. ஒழுக்கத்துலேயும் சரி, குழந்தைங்க வந்து இருக்கிறதுலேருந்து திரும்ப பின்தங்கிட்டு போகிறாங்க. இந்த நிலைமையே தொடர்ந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த ஸ்கூல் எப்படி ரன் ஆகும் தெரியல. ஆனால் ஸ்கூல் பார்த்தாங்கன்னா கேம்பஸ் ரொம்ப பெருசு, எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் ஸ்ட்ரென்த் இந்தளவுக்கு குறையிறதுக்கு மெயின் ரீசனே வந்து டீச்சர்ஸ் ஷார்ட்டேஜுங்கிறது தான். இப்போ வரைக்கும் ரீசெண்டாக ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்துறதுக்காக நிறைய பேரண்ட்ஸ் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஒரே விஷயம், டீச்சர்ஸ் இங்கே இல்லை, ஒரு டீச்சர் இருக்காங்க, 2 டீச்சர் இருக்காங்க. டீச்சர்ஸ் இல்லைங்கிற ஒரே ரீசனுக்காக தான் வந்து அவ்வளோ பேரும் ஸ்ட்ரகிள் பண்ணி கொஞ்சம் ரொம்ப தூரம் நடந்து போயும் அந்த மாதிரியெல்லாம் கொண்டு போய் வேறு ஸ்கூலில் சேர்த்துற கண்டிஷனில் இருக்குது. இல்லைனா அந்த ஏரியாவில் இருக்க மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து அந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறது ரெடியாக இருக்காங்க.